Hi friends, welcome back to Srihanee lifestyle. நான் உங்க பிரியா. இன்னைக்கு நம்ம நேச்சுரலா ஹேரை கண்டிஷன் பண்ணக்கூடிய ஒரு மாஸ்க் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல ஹேர் கேர் பத்தின வீடியோஸ் தான் நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு லாங் ஹேர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ வாங்க இந்த பேக் எப்படி பண்றது அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த பேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் தேங்காய் தான் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 மூடி அளவு தேங்காய் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். தேங்காய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. ஹேரை வந்து ஈரப்பதமாக வச்சுக்கிறதோட சாஃப்ட் அண்ட் சில்கியான ஹேரையும் நமக்கு கொடுக்கும். தேங்காயில் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்பரஸ், பொட்டாசியம், அயன், கால்சியம் இந்த மாதிரியான நிறைய தாதுக்கள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி, விட்டமின் இ, B1, B6 இந்த மாதிரியான நிறைய சத்துக்கள் வந்து தேங்காய் வந்து அடங்கியிருக்கு. ஹேரோட ட்ரைனஸை போக்கி சாஃப்ட் அண்ட் சில்கியான ஹேர் கொடுக்குறக்கும் தேங்காய் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நல்ல ஒரு கண்டிஷனராகவும் ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் கருவேப்பிலை தான் எடுத்திருக்கேன். ஒரு 4லேருந்து 5 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கருவேப்பிலை நமக்கு நரமுடி வராமல் தடுக்கிறதோட கருமையான முடியும் கொடுக்குது. கறி லீஃபில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான ப்ரோட்டீனும் பீட்டா கேரட்டினும் இருக்குது. இது நம்ம ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும். இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹேரை வந்து நேச்சுரலான ஈரப்பதத்தை கொடுக்குறதோட ஹேருக்கு வந்து ஸ்ட்ரென்த்தனையும் கொடுக்குது. இது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபால், ஸ்பிளிட் இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் வந்துட்டு கருவேப்பிலை வந்து நமக்கு சரி பண்ணும். நான் 5 கொத்து எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நமக்கு காம்பு தேவைப்படாது, லீஃப் மட்டும் போதும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பேக்குக்கு வந்து ரொம்ப முக்கியமானது வெண்டைக்காய் தான். நான் வந்துட்டு ஒரு 6 வெண்டைக்காய் எடுத்து 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. முத்துனதாக இல்லாமல் இளங்காயாக இருக்கும்ல அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் தான் பார்த்தீங்கன்னா அதிகளவு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். இந்த பிசுபிசுப்பு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹேரை வந்து நல்லா கண்டிஷன் பண்ணும். நல்ல ஒரு ஹேர் க்ரோத்துக்கும் வெண்டைக்காய் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வெண்டைக்காயில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் B6, K, C and A இருக்குது. இது எல்லாமே நம்ம ஹேருக்கு வந்து ரொம்பவே நல்லது. வெண்டைக்காய் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தை கொடுக்கும். டேண்ட்ரஃப் ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணும். ஹேரோட ட்ரைனஸை போக்குறதுக்கும் வெண்டைக்காய் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வெண்டைக்காய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு கண்டிஷனராகவும் இது வந்துட்டு வெண்டைக்காய் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தா கருவேப்பிலையை உருவி சேர்த்திக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல தேங்காய், அதையும் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக அரைப்படும். நம்ம எடுத்து வச்சுருந்த வெண்டைக்காயும் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 6 நம்பர் நமக்கு போதுமானது. என்னோடய ஹேருக்கு வந்துட்டு நான் 6 வெண்டைக்காய் தான் எடுத்தேன். நல்லா பெரிய காயாக இருந்தனால நான் 6 நம்பர் எடுத்துக்கிட்டேன். சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 8 வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். நான் வெண்டைக்காய் இதில் ஆட் பண்ணிவிட்டேன். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இதை அரைக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்திக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கிறேன். இதை வந்து வடிகட்டாமல் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா வெண்டைக்காய் வந்து நம்மளால் ஈஸியாக வடிகட்ட முடியாது. நான் அரைச்சி வந்துட்டு உங்ககிட்ட காட்டுறேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். இந்த பேக்கை வந்து அப்ளை பண்ணி ஒரு 3/4 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஷாம்பு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளைன் வாட்டரில் உங்கள் ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷாம்பு யூஸ் பண்ணி உங்கள் ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஹேர் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். ஹேரோட ட்ரைனஸும் குறைஞ்சிடும். இந்த மாஸ்க்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது தனியாக நீங்கள் எந்த ஒரு கண்டிஷனரும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுவே உங்கள் ஹேரை வந்து நல்லா கண்டிஷன் பண்ணும். இந்த மாஸ்க்கை அப்ளை பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக சில்கியாக இருக்கும். நான் வெண்டைக்காய் வச்சு இன்னும் சில ஹேர் பேக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு நான் கூடி சீக்கிரம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹேர் கேர் பற்றின வீடியோஸ் எல்லாம் நான் போட்ட உடனே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.